ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணிக்கு எதிராக திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை அதிமுகவுக்கு கொண்டுவர அதிமுக பொதுச்செயலர் பழனிசாமி காய் நகர்த்துவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக அதிமுக வட்டாரம் கூறியதாவது: பழனிசாமியிடம் இருந்து பிரிந்து தாவேக அரசுக்கு ஆதரவளித்துவிட்டு மீண்டும் பழனிசாமியுடன் வேலுமணி இணைந்துவிட்டார். ஆனாலும் வேலுமணிக்கு டில்லி தொடர்புகள் உள்ளதோடு கவுண்டர் சமுதாய செல்வாக்கு இருப்பதால் தன்னை வீழ்த்தி விடுவார் என பழனிசாமி அஞ்சுகிறார். எனவே வேலுமணிக்கு எதிராக கட்சிக்குள்ளாகவே ஒருவரை வலுவாக உருவாக்க பழனிசாமி முயன்றார். ஆனால் எல்லா வகையிலும் வேலுமணியை எதிர்த்து அரசியல் செய்ய பழனிசாமிக்கு ஆள் கிடைக்கவில்லை. செந்தில் பாலாஜி சரியாக இருப்பார் என பழனிசாமிக்கு நெருக்கமான சிலர் கூறியுள்ளனர். தேர்தல் முடிவு வெளியான போது ஆட்சி அமைக்க தாவேகா தடுமாறிய நேரத்தில் திமுக அதிமுக இணைந்து ஆட்சி அமைக்க பேச்சு நடந்தது. அப்போது அதற்கான பணிகளை முன்னின்று கவனித்தது செந்தில் பாலாஜிதான். அப்போது பல ஆண்டுகளுக்கு பின் பழனிசாமியும் செந்தில் பாலாஜியும் நேரடியாக பேசிக் கொண்டனர். செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருந்தபோதே அவரின் திறமை பழனிசாமிக்கு நன்றாக தெரியும். கடந்த 2021 தேர்தலில் கோவையில் 10 தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற அதிமுக இந்த 2026 தேர்தலில் ஒரு தொகுதியில்தான் வென்றுள்ளது. அதோடு 7 தொகுதிகளில் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டது. ஆனால் திமுக 2 தொகுதிகளில் வென்றதோடு கோவையில் பல மடங்கு வளர்ந்துவிட்டது. இதற்கு செந்தில் பாலாஜி தான் காரணம் என பழனிசாமி நம்புகிறார். வழக்கு விசாரணை என சிக்கியிருக்கும் செந்தில் பாலாஜி இதிலிருந்து தப்பிக்க டில்லியிடம் திரைமறைவில் பேச்சு நடத்துகிறார். இதை தனக்கு சாதகமாக்க நினைக்கும் பழனிசாமி அவரை அதிமுகவுக்கு இழுக்க முயற்சி செய்கிறார். அதன்படி முன்னாள் நீதிபதி மற்றும் தொழிலதிபர்கள் வாயிலாக பழனிசாமி பேச்சு நடத்தியிருக்கிறார். அப்போது கோவை உட்பட கொங்கு மண்டலத்தை மொத்தமாக உங்களுக்கு தர பழனிசாமி தயாராக இருக்கிறார். டில்லியிடம் பேசி வழக்குகளை சரிக்கட்டி விடலாம் என செந்தில் பாலாஜியிடம் பேசப்பட்டுள்ளது. ஆனால் வழக்குகள் தான் பிரச்சினை என்றால் பாரதிய ஜனதாவிலேயே சேர்ந்து விடலாமே என செந்தில் பாலாஜி யோசிக்கிறார். அதிமுகவில் பழனிசாமிக்கு பின் முக்கிய பொறுப்புக்கு வர வாய்ப்பிருப்பது குறித்தும் யோசிக்கிறார். எனவேதான் பழனிசாமியின் அழைப்புக்கு இன்னும் மறுப்பு தெரிவிக்காமல் இருக்கிறார். இவ்வாறு அந்த வட்டாரம் கூறியது.